Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Astamar. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நான் வந்து வசந்தபவன்ல சாப்பிட்ட சாம்பார் சாதத்தோட அதே டேஸ்ட்ல நான் இன்னைக்கு செஞ்சிருந்தேங்க. நிறைய முறை செஞ்சிருக்கேன். ஆனா இந்த முறை வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிடணும் அப்படினு அப்லோட் பண்றேன். எந்த அளவோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்பொழுது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கு. இதே நமக்கு ஒரு 3/4 வாசி அளவுக்கு நல்ல அரிசியும் பருப்பும் வெந்து வரணும். அந்த சமயத்தில் தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசிக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். 2 அல்லது 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து 6 பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம் நல்லா. இந்த வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் வந்து அந்த சாதத்து கூட நமக்கு ஓரளவுக்கு வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அடியோடு நல்லா அந்த அரிசி பருப்போடு நல்லா கலக்கணும். மூடி போட்டு கூட நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து வேக விட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய், கொஞ்சமாக பீன்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கேரட் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இருந்துச்சுனாலே நமக்கு போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பேர் அளவுக்கு செய்கிறேங்க சாப்பாடு. உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளோட அளவை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இன்னொரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ஏன்னா இன்னும் நமக்கு பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா குழைய வேக விடணும். அப்போ கிண்டுறதுக்கு வசதியாக இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து மாற்றிட்டேன். இது வேகும் போது உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி அதை இதில் ஊற்றிடுங்க. காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். சாம்பார் பொடி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இதில் சாம்பார் பொடி சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா வந்து அடியோடு கிளறி விடுங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அடிக்கடி நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நமக்கு நல்லா அந்த சாம்பார் சாதம் குழஞ்சி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறையாக அரிசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா குழஞ்சி வந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடியே உப்பு போட்டிருந்தேன், பட் வந்து கொஞ்சம் பத்தலை. ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ காயெல்லாம் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த காய்கள் கூடவே முருங்கைக்காயை சேர்த்தோன்னா ரொம்ப வெந்துடும். முருங்கைக்காய் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து அது பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம். கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு முருங்கைக்காயும் வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் மல்லித்தழையும் போட்டதுக்கப்புறமா அதை கிளறும் பொழுது அந்த வாசனையே வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இன்னொரு சைடு நம்ம நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இதை வந்து தாளிக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வடகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் வந்து லைட்டாக வந்து முந்திரி பருப்பு வறுபட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுபட தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி வறுத்த உடனே நம்ம அந்த சாம்பார் சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ நம்ம மூடி வச்ச அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் சாதம் வந்து நமக்கு நல்லா குழஞ்சி
நல்லா வந்து புழுங்கி வந்திருக்கும். நிறைய பேர் இது எல்லா பொருட்களையுமே ஒன்றா சேர்த்து போட்டு குக்கரில் அப்படியே வச்சுருவாங்க. அது வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கும் அந்த சாம்பார் சாதத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுகளுக்கு இடையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த வேக வைக்கிற டைம் இருக்குங்களா, அதில் தான் இந்த சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் வந்து அடங்கியிருக்கு. நான் பல முறை சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். இந்த முறை வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நான் வந்து வசந்த பவனில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் செம்மையான டேஸ்ட்டில் வந்து அமைஞ்சுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே காய்கறி தான் போட்டு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சாம்பாருக்கு என்ன காய்கறிலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த காய்கறிலாம் சேர்த்து போட்டு செய்யலாம். ஆனால் வந்து முருங்கைக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்க்கும் போது அந்த சாம்பார் சாதத்தோட வாசனையும் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. குறிப்பாக சம்மருக்காக ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.